என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களின் தலைவராகவும் சமூக உரிமை போராளியாகவும் சமூக நீதி போராளியாகவும் அண்ணனாகவும் உறவுகள் அனைவரின் நெஞ்சங்களிலும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மாபெரும் தலைவர்களான ஐயா இமானுவேல் சேகரனார் அவர்களையும் அண்ணன் பசுபதி பாண்டியனார் அவர்களையும் இந்த நாட்டிற்காக இன்னுயிர் நீத்த எமது பெரும்பாட்டன்கள் சின்ன காலாடி பெரிய காலாடி ஐயா சுந்தரலிங்க தேவேந்திரர் அவர்களையும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தின் அரசியல் குறியீடாய் பார்க்கப்பட்டு வரும் ஐயா எஸ்.சி. முருகன் அவர்களையும் தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவின்முறை ஆரம்பித்த காலம் தொட்டு தொடர்ந்து நல்ல ஆதரவை தெரிவித்து வரும் தேவேந்திர குல வேளாளர் சொந்தங்கள் அனைவருக்கும் மூவேந்தர் மீடியா வாசகர்கள் அனைவரையும் வணங்குகிறேன். நான் உங்கள் அன்பு சகோதரன் வேசா முத்துக்குமார். இன்றைய பதிவு எதற்காகனா, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்பாசமுத்திரம் தாலுகா ராமச்சந்திராபுரத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எந்தவித குற்றப்பின்னணியும் இல்லாத அப்பாவியான நமது சகோதரர் மாரியப்பன் அவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் பெட்ரோல் குண்டு வீசி படுகொலை செய்யப்பட்டார் என்கிற செய்தி அனைவரும் அறிந்தது. தென் தமிழகத்தில் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மத்தியிலே மிகவும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவமானது கடந்த 9 நாட்களாக போராட்ட களமாக நீடித்து வந்தது. அந்த போராட்ட களம் எதற்கென்றால், ராமச்சந்திராபுரம் பகுதியில் வாழ்ந்து வரும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் தொடர்ந்து பாதுகாப்பில்லாத சூழலில் வாழ்ந்து வருகிறார்கள். ஏனெனில் ராமச்சந்திராபுரம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் 200 குடும்பத்தினர் இருந்து வருகின்றனர். சகோதரர் மாரியப்பனை படுகொலை செய்த சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகள் இருந்திருக்கும் பகுதிகள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினை சார்ந்த சமுதாய மக்கள் 1000 குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அந்த பகுதியில் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் தொடர்ச்சியாக அடக்குமுறை ஒடுக்குமுறை அரசு இயந்திரங்கள் அனைத்தும் அந்த பகுதியில் பாதிப்பை கொடுத்தவர்களுக்கு ஆதரவாகவே இருந்து வருகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டு எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத முப்படாதி என்கிற சகோதரர் சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு முன்பாக திருமண வீட்டிற்கு வந்த தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தினர் அனைவர் மீதும் தாக்குதல் நடத்தப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது சகோதரர் மாரியப்பன் படுகொலை செய்யப்படுகிறார். தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுத்து வந்தோம். தமிழக அரசுக்கு அந்த பகுதியில் புறக்காவல் நிலையம் ஒன்று அமைத்து தர வேண்டும், தனியாக ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும், தனியாக ஓட்டு போடுவதற்கு மையம் அமைத்து தர வேண்டும், அங்கன்வாடியை உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்திட வேண்டும்,
ராமச்சந்திராபுரம் மக்களுக்கு தனிப்பாதை வேண்டும். ஏனெனில் பிற சமூக மக்கள் வசிக்கும் பகுதி வழியாகத்தான் ராமச்சந்திராபுரம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் பயணம் செய்து வருகின்றனர். அதனால்தான் இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. ஆனால் ராமச்சந்திராபுரம் மக்கள் அடுத்த தலைமுறையினர் அந்த பகுதியில் நிம்மதியாக வாழ்ந்திட வேண்டும் என்றால் அந்த மக்களுக்கு தனி பாதை ஒன்றே தீர்வாக அமையும் என வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராடி வந்தோம். 9 நாட்களுக்கு மேலாக சகோதரர் மாரியப்பன் அவர்கள் உடல்நிலையை பெற்றுக் கொள்ளாமல் தனிப்பாதை ஏற்படுத்தி தந்தால்தான் உடல்நிலை பெற்று அடக்கம் செய்திடுவோம் என ஜனநாயக வழியில் போராடி வந்தோம். தற்பொழுது இன்று சகோதரர் மாரியப்பன் அவர்கள் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தின் நகர்வுகளையும் ராமச்சந்திராபுரம் பகுதி மக்களின் கோரிக்கைகளையும் முதலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மதிப்பிற்குரிய இசக்கி சுப்பையா அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அந்த இடத்திற்கு உடனடியாக எம்எல்ஏ அவர்கள் வருவதென்றார். அவர் எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறதுனால் அவர்களால் இந்த கோரிக்கைக்கு தீர்வு ஏற்படுத்தி தர முடியாத சூழல் இருந்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்புத்துறை அமைச்சராக இருக்கும் மரியாதைக்குரிய அமைச்சர் KN நேரு அவர்கள் கவனத்திற்கு இன்று காலை 7 மணி அளவில் கொண்டு சென்றோம். உடனடியாக மேற்கு பகுதி திமுக மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி ஆவடையப்பன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று அமைச்சர் அவர்கள் உடனடியாக மக்களின் பிரச்சனை குறித்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பித்தார். அதன் தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் கவனத்திற்கும் இப்பிரச்சனையை கொண்டு சென்றுள்ளார். தற்பொழுது 2 தினங்கள் கழித்து ராமச்சந்திராபுரம் பகுதி மக்களின் தனிப்பாதை பிரச்சனை தீர்வுக்கு வர இருக்கிறது. தற்பொழுது பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் இன்னும் 2 தினங்கள் கழித்து பணிகள் தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த தனிப்பாதை கோரிக்கையானது காலதாமதப்படுத்தும் பட்சத்தில் மக்களை திரட்டி தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுக்கவும் தயாராக இருந்து வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இன்றைய தினம் சகோதரர் மாரியப்பன் அவர்களது உடல்நிலை பெற்றுக்கொள்ள திமுகவின் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி ஆவடையப்பன் அவர்கள் இல்லத்தில் வைத்து ராமச்சந்திராபுரம் பெரியவர்கள் அனைவரையும் வைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. உறுதிமொழி அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் ராமச்சந்திராபுரம் பெரியவர்கள் சகோதரர் மாரியப்பன் அவர்களது உடல்நிலை பெற்று இன்று நல்லடக்கம் செய்துள்ளனர். இன்றைய தினத்தில் காவல்துறையினரின் நெருக்கடிகளை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மாரியப்பன் அவர்களது உடல்நிலை பெற்றுக்கொண்ட பாளை அரசு மருத்துவமனையில் இருந்து ராமச்சந்திராபுரம் மக்களுக்கு காவல்துறை தொடர் நெருக்கடிகளை இன்று கொடுத்து வந்தது. அதை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இங்கே உள்ள காவல்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என இந்நேரத்தில் கோரிக்கை விடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.